Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இன்ஸ்கர்ட் வந்து எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ரெடிமேட் இன்ஸ்கர்ட் வந்து தைக்கிறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ். இன்ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரெண்டே மெஷர்மெண்ட் தான் தேவை. ஹைட்டு அண்டு ஹிப்போட சைஸ், ஹிப் ரவுண்டு இது மட்டும்தான் தேவை. இப்போ வந்து இன்ஸ்கர்ட் வந்து எப்படி வந்து தைக்கிறது அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது ஃப்ரில் வைக்கலைன்னா நம்ம வந்து இன்ஸ்கர்ட்டோட ஹைட்டை வந்து -2 பண்ணணும். -2 எதுக்குன்னா அந்த பட்டி வரும் இல்லையா, அதுக்காக. +1 இது வந்து தையலுக்காக. இதுதான் வந்து டோட்டல் ஹைட்டாக இருக்கும். இப்போது நீங்கள் இதுவே வந்து ஃப்ரில் வச்சு தைச்சிங்கன்னா ஃப்ரில்லுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து விட்டுடணும். ஸோ வந்து -2 ஃபார் ஃப்ரில்லு அண்ட் -2 ஃபார் பட்டி +1 இன்ச் தையலுக்கு. அதுதான் வந்து டோட்டல் மெஷர்மெண்ட்டு. நம்ம ஜென்ரலாக இன்ஸ்கர்ட் வாங்கும்போது 6 பார்ட் 7 பார்ட் 8 பார்ட்னு வாங்குவோம். அது வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹிப் சைஸ் பிலோ 30 இருந்ததுன்னா 6 பார்ட், 30 to 35 இருக்கும்போது 7 பார்ட், அபோவ் 35 இருக்கும்போது 8 பார்ட். பட்டிக்கு வந்து 4.5 இன்ச்சு. எதுக்கு 4.5 இன்ச்னா, நீங்கள் வந்து -2 வந்து பண்ணோம் இல்லையா, அந்த 2 இன்ச் தான் வந்து பட்டி பார்ட் வரும். அதை வந்து ரெண்டாக மடிப்போம். முன்னாடி ஒரு பார்ட் இருக்கும், பின்னாடி ஒரு பார்ட் இருக்கும். ஸோ தையலுக்கு ஒரு ½ இன்ச்சு. ஸோ பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு. இப்போது இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் வச்சு தான் வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்கர்ட் வந்து தைக்க போகிறோம். ஹிப் சைஸ் பொறுத்து நம்ம வந்து அந்த பார்ட்டை வந்து பிரிச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு ரஃப் டயக்ராம் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து துணியை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு மேலே 6 இன்ச்சஸ், இந்த பக்கமாக கீழே வந்து 6 இன்ச்சஸ், இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணணும். இப்போது இதை துணியில் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கிளாத்தை வந்து நீளமாக வந்து மடிச்சுக்கணும், 2ஆக மடிச்சுக்கணும். நீளமாக மடிச்சுட்டு மேலே இருந்து ஹைட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெஷர் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்கர்ட்டுக்கு வந்து ஹைட் வந்து 41 இன்ச்சஸ் வைக்க போகிறேன். ஸோ வந்து 41 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த மெஷர் பண்ணோம் இல்லையா, நம்ம டிவைட் மைனஸ் பண்ணி ஆட் பண்ண, அது மொத்தமாக சேர்த்து 41 இருந்தது. அதில் வந்து நம்ம இது பண்ணது வந்து 40. ஸோ அந்த 40க்கு வந்து லைன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிவிடுங்க. இதே மாதிரி சேம் வந்து ஹைட் வந்து திருப்பியும் வந்து எடுக்கணும். ஸோ வந்து ஹைட் பார்த்திங்கன்னா 2 தடவை எடுத்து 2 இதுவாக நம்ம வந்து ஹைட்டை வந்து பிரிச்சுப்போம். ஸோ திருப்பியும் ஒரு 40 இன்ச்சுக்கு வந்து இது பண்ணி லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த லைனை வந்து 0 பாயிண்ட்டாக வச்சுட்டு இங்கே இருந்து வந்து பட்டிக்கு வந்து 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 8 பார்ட்டுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். இதுவே வந்து நீங்கள் 7 பார்ட்னா அந்த ஒரு பார்ட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த பட்டி துணியை வந்து கட் பண்ணிக்கலாம். இன்ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாப்லின் கிளாத் வந்து வாங்கிக்கோங்க. இதுவே வந்து நெட் சாரியாக இருந்ததுன்னா அந்த ஷைனிங்காக அந்த சாட்டினிங் கிளாத் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கிளாத் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இன்ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகம். அதுக்காக நான் வந்து 2.25 மீட்டர் வந்து வாங்கியிருக்கேன். இதுவே வந்து கம்மியான ஹைட் இருக்கிறவங்க வந்து 2 மீட்டர்ஸ் வாங்கினா போதும். இந்த எக்ஸஸ் கிளாத் வந்து அந்த 1/4 மீட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பட்டிக்காக தான். நான் உங்களுக்கு 8 பார்ட் மாதிரி வந்து கட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதுக்காக. பட்டி கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹைட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹைட்டோட 2 பீஸையும் வந்து ஒன்றா வந்து போட்டுருங்க. இப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2ஆக மடித்து வந்து 2 பீஸு, அப்போ வந்து மொத்தமாக 4 பீஸ் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து ஒரு 6 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது தையல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 5.5 இன்ச் வந்துடும். அதே மாதிரி இந்த எட்ஜில் அந்த கார்னர்லேருந்து திருப்பியும் வந்து 6 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜுக்கு வந்து ஒரு லைன் வந்து ஸ்லாண்டிங்காக வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு போடணும். நம்ம வீட்டில் வந்து லாங் சைஸ் ஸ்கேல் வந்து இவ்வளோ பெருசாக இருக்காது. ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து அந்த ஸ்லாண்டிங்காக வந்து அந்த ஸ்கேலை கொண்டு வந்து நீங்கள் வந்து லைன் போட்டுக்கோங்க. அதே இப்போ இதில் வந்து லைன் போட்டேன் பாருங்கள், அப்படியே வந்து நான் கீழே இறக்கி அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைன் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ வந்து இதுதான் வந்து நம்மளோட இன்ஸ்கர்ட். 8 பார்ட் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து 4 பார்ட் இருக்கும், அந்த பக்கம் வந்து 4 பார்ட் இருக்கும். இந்த பக்கம் இருக்க க்ளோஸ் ரெண்டில் இருக்கிற 4 பார்ட் எப்படின்னா வந்து 2 பீஸாக தான் இருக்கும். உங்களுக்கு தைக்கும்போது அதை வந்து சென்டராக வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டிங்கன்னா நம்மளோட இன்ஸ்கர்ட் வந்து அந்த ஏ ஷேப் மாதிரி வந்துடும் பாருங்கள். அந்த
கட்டிங் வந்து வந்துடும் கரெக்டாக. இதுவே வந்து நீங்கள் 6 பார்ட் தைக்கிறீங்கன்னா வந்து இந்த க்ளோஸ்டு இது பண்ணியிருக்கு இல்லையா, அந்த ஒரு பீஸ் எடுத்துகிட்டா போதும். இல்லைனா வந்து தனித்தனியாக இருக்க பீஸில் வந்து 2 பீஸ் எடுத்துடலாம். 7 பார்ட்ஸ்னால் வந்து ஒரு பீஸ் வந்து நீங்கள் தனியாக எடுத்துடணும். அண்ட் 8 பார்ட்னால் இதை வந்து ஃபுல்லாகவே வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலேருந்து தான் வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம அந்த குறுகிய வந்து இது இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்து ஜாயின் பண்ணணும். ரைட் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக் வந்து ரெண்டுமே ஒன்றா வச்சுட்டு உள்ளே இருக்கணும், அது உள்ளே பாட்டுற மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து லைன் போட்டுட்டு வந்து அப்படியே தையல் போட்டுட்டு வரணும். ஸ்டார்டிங்கில் எப்பயும் போல் பேக் ஸ்டிச் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, எண்டிங்கில் பேக் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டபுள் பீஸ் இருந்தது இல்லையா, அதில் தான் வந்து இந்த பக்கம் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணுவோம், இந்த பக்கம் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து 2 பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஒரு பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. திருப்பியும் வந்து இன்னொரு பீஸும் வந்து அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எப்போவுமே பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்கர்ட் தான் வந்து எடுத்து தைக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த தையல் போடுறது வந்து ஸ்ட்ரெயிட் தையல் தானா, ஸோ வந்து உங்களுக்கு தையல் போடுறது வந்து ஈஸியாக வந்து வந்துடும். இப்போ ஒரு சைடு வந்து ரெடி பண்ணியாச்சு, இன்னொரு சைடும் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து அந்த 2 பீஸ் சேர்ந்த மாதிரி இருந்தது இல்லையா க்ளோஸ்ட் எட்ஜ், அது வச்சுட்டு சைடில் வந்து அந்த தனித்தனியான பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 7 பார்ட்னு சொல்லும்போது வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு பீஸ் வந்து அதில் அட்டாச் பண்ணால் வந்து போதும். 8 பார்ட் தைக்கும்போது இந்த பக்கமாக ஒரு பீஸ், அந்த பக்கமாக ஒரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போது வந்து இது முடிச்சுட்டு இந்த 2 பீஸும் வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த பீஸையும் இந்த பீஸையும் வந்து ரைட் சைடு வந்து வச்சுட்டு நம்ம ராங் சைடு இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து சைடில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு எண்டை மட்டும்தான் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம், ஒரு எண்டு வந்து அப்படியே ஓப்பனில் தான் வைக்கணும். இப்போது ஒரு எண்டு வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இங்கே கீழே இருக்கு இல்லையா, கீழே வந்து இந்த மாதிரி மடித்து தைக்கணும். நம்ம எப்போவுமே நார்மலாக மடித்து தைக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து தைக்கணும். ஃபுல்லாக அந்த லைன் வந்து ஃபுல்லாகவே முடிக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது என் பாப்பாவும் வந்துட்டா, அவளுக்கும் வந்து ஸ்டிச்சிங்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக என்னையே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதால வந்து ஸ்டிச்சிங்கு இந்த சமையல் பண்ணுறது, அவள் வந்து ஒரு சமையல் வீடியோ கூட எடுங்கம்மா நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பு சாமானில் வச்சுட்டு சொல்லிகிட்டு இருந்தா. அதே மாதிரி நான் எப்போ தைக்க உட்காந்தாலும் வந்து வந்துடுவா, எப்படி தைக்கிறீங்கன்னு சொல்லி கொடுங்க, இப்படி மார்க் பண்ணணுமா அப்படி மார்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து அப்படியே வந்து முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து மேல் பக்கமாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து பட்டியை வந்து ஜாயின் பண்ணணும். இந்த பட்டியை பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. எட்ஜில் இந்த மாதிரி மடிச்சுட்டு இங்கே வச்சு தையல் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுக்கோங்க. இந்த பட்டி துணியோட ரைட் சைடும் இந்த ஸ்கர்ட்டு நம்ம தைச்சோம் இல்லையா, அதோட ரைட் சைடும் ஒன்றா படுற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாகவே அப்படியே வந்து அந்த ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக வந்து முடிக்கும் போதும் வந்து அந்த மாதிரி மடித்து தைக்கணும். பட்டிக்கு வந்து கொஞ்சம் துணி பத்தலைன்னா நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு எண்ட் தச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இங்கே இப்போ ஒரு தையல் வந்து ஃபுல்லாக வந்து போட போகிறோம். இந்த இன்ஸ்கர்ட்டோட லென்த்துக்கு வந்து ஃபுல்லாக வந்து அந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணி வந்து தையல் போட்டுக்கோங்க. இன்ஸ்கர்ட் தைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியான வேலை. இப்போது இந்த தையல் வந்து போட்டு நம்ம முடிச்சிடலாம் பேக் ஸ்டிச் போட்டுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 1/4 இன்ச் இந்த கேட் அளவுக்கு விட்டுட்டு இன்டர்வல் விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு தையல் வந்து இந்த பட்டிக்கு மேலே கொஞ்சம் போட்டுட்டு வந்துடணும். அப்போ தான் வந்து அந்த பட்டி பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிஃபாக நிற்கும், இல்லைன்னா வந்து அப்படியே கொஞ்சம் சுருண்டுக்கும். அதனால தான் ஒரு சைடு வந்து ஓப்பனில் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணணும். பட்டி தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு
இப்போது இந்த பட்டி பார்ட்லேருந்து ஒரு 5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து தான் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். நல்ல பக்கம் வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கெட்ட பக்கத்தில் தான் வந்து நம்ம வந்து ராங் சைடில் தான் வந்து தையல் போடணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி வந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து அங்கே பிரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து எண்ட் பண்ணிவிடுங்க பேக் ஸ்டிச் போட்டு. இதில் வந்து ஒரு நாடாக நம்ம வந்து கோத்துட்டோன்னா நம்மளோட இன்ஸ்கர்ட் வந்து தயாராகிடுச்சு. இது பாருங்கள், நான் வந்து ஒரு பார்ட் வந்து எடுத்துட்டேன். நான் உங்களுக்கு 8 பார்ட் கட்டிங் வந்து காமிச்சேன் இல்லையா, நம்மளுக்கு வேண்டியது வந்து நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து 7 பார்ட்டு தான் வந்து தைச்சிருக்கேன். ஒரு பார்ட் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. உங்களுக்கு இந்த இன்ஸ்கர்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள். என்னோட அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஸ்டிச்சிங் வீடியோவோட நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.